குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பூஜை அறையில் நாம் வைத்திருக்கக்கூடிய விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம் போன்ற பொருட்கள் எல்லாம் இறைசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இந்த சந்தன குங்குமத்தில் இருக்குது. பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தில் காய்ந்த துளசி இலைகள் 3, பச்சை கற்பூரத்தூள் 1 சிட்டிக்கு போட்டு வைக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா, குழந்தைகளோ பெரியவர்களோ விபூதியை தினந்தோறும் நெற்றியில் இட்டு பழக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய விபூதியில் ஒரு ருத்ராஜம் போட்டு வைத்தோம்னா நன்மை ஏற்படும். மேலும் சிவன் கோயிலில் வாங்கக்கூடிய ருத்ராஜத்தை போட்டு வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். சிவன் கோயிலில் வில்வக்காயின்னு சொல்லக்கூடிய அந்த வில்வக்காயை அறுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து அதில் விபூதி போட்டு வைக்கிறது மேலும் சிறப்பு கொடுக்கக்கூடும். இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இறைசக்தி நிறைந்திருக்கும். வீடு முழுக்க நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். குளித்து முடித்து வந்ததையும் விபூதி பூசும் வழக்கத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி நாமும் விபூதி பூசி பழகலாம். மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.